டோர் ஓப்பன் பண்ணட்டுமா? ப்ளீஸ். நான் கொஞ்சம் பேசணும். ஒரு நிமிஷம்தான். திறக்கட்டுமா ப்ளீஸ்? ஓய், நீ நிற்கிறேன் பாரு. என்னையா கதவு திறந்து தான் நிற்கிறேன். உள்ளே வரலாமா? நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். உள்ளே வரலாமா? பேசாமே இருக்கியே. பேசணும்னு இல்லையா உனக்கு? சரி, நான் பேச வைக்கல. நான் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணலப்பா. ஆனால் நான் பேசுகிறேன். ஐயோ, இங்கே பாரு, கொஞ்சம் நிமிந்தனே பாரு. நீ பேச வேண்டாம். எனக்கு தெரியுது. சொன்னப்ப இல்லை, இப்போது அது சொல்லி முடித்து பேசி வந்ததுக்கப்புறம் சொல்கிறேன். எனக்கு தெரியும் என்ன நான் சொன்னேன்னு. ரொம்ப பேசுகிற நீ, பயங்கர இரிட்டேஷனாக இருக்குது, ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது நீ பண்ணுறதெல்லாம். என்னை விடு, நான் வேறு பிரச்சனை இருக்கேன், டார்ச்சர் பண்ணாத அப்படின்லாம் பயங்கரமாக பேசினேன். அது சொல்லக்கூடாது. சொல்லியிருக்கவே கூடாது. பயங்கர மோசமான வாரம் எனக்கு, சரியா? ஒர்க் ஸ்ட்ரெஸ் இருந்துச்சு, இருக்குது இப்போயும், சரியா? ஆனால் அது எக்ஸ்கியூஸ் இல்லைங்கிறது எனக்கு வித்தின் மினிட்ஸ் ரியலைஸ் ஆகிடுச்சு. ஓய், உங்ககிட்ட தான் பேசுகிறேன். கொஞ்சம் பாரேன் ப்ளீஸ். இங்கே பாரு, நீ என்னை டிஸ்டர்ப் பண்ணுறன்னு நான் சொன்னது தப்பு தான். அப்படி நீ பண்ணல. சொல்லப்போனால் யுவர் கேரிங். நீ என்னை பார்த்துக்கிற நிறைய நேரத்தில். யூ டேக் கேர் ஆஃப் ஸோ மெனி திங்ஸ். ஐ ஃபர்கெட். நான் பிளான் பண்ண விட்டுறது எல்லாத்தையும். ஸோ இன்றைக்கி நீ அப்படி தான் ஒரு விஷயம் கேட்டேன் என்கிட்ட. நான் தப்பு பண்ணிட்டேன். நீ பேசுனது ஒன்றும் ரேண்டமான விஷயம் இல்லை. நீ பேசுகிறது இட் மேட்டர்ஸ் டு மீ, சரியா? உடனே போயிடாத, ஓரமாக உட்காந்து அப்படியே. நீ பண்ணுறது தான் எனக்கு கேரிங்கான விஷயமே. எனக்கு புரியுது. நீ கால் பண்ணதே நம்ம பிளான் பண்ண ட்ரிப்புக்கு கன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு தான். ஈவன் என்கிட்ட கன்ஃபர்மேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னங்கிறக்காக நீ கூப்பிட்ட, ரைட்? அதுக்கு நான் பதில் சொல்லட்டுமா? போகலாம் நம்ம. ஓய், நம்ம ட்ரிப் போகலாம். ஐம் சாரி, நான் கத்த மாட்டேன் இனிமே. யா, ஐ வில் நெவர் கால் யூ லைக் தட் எனிமோர். ஓகே, நான் இப்படி சொல்ல விரும்பல, நான் அதை வேறு மாதிரி சொல்கிறேன். ஐம் ஜஸ்ட் அ ஹியூமன், ஓகே? ஐம் நாட் ட்ரைங் டு டேக் ஒரு எக்ஸ்கியூஸ் ஹியூமனுங்கிற பேரில் அப்படின்னு சொல்ல விரும்பலை. பட் த ட்ரிப் யூ கால் டு கன்ஃபார்ம், மெசேஜில் பண்ணியிருக்கலாம், சரி விடு. பட் நானும் அவசரமாக பேசுனது தப்பு. நீ என்கிட்ட செக் பண்ண தானே கூப்பிட்ட? பாரு, ஆனால் நான் அதை கெடுத்துட்டேன். சொல்லிட்டியா? உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டியா? ஓய், கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும்னு நான் உடனே மறுபடியும் சொன்னேன்னா நீ திருப்பியும் ஹர்ட் ஆயிடுவேன்.
அந்த மீனிங்கில் நான் சொல்ல விரும்பலை. இன்ஃபேக்ட் அந்த வார்த்தையை நான் யூஸ் பண்ணுறதுக்கு விருப்பப்படலை. ஆனால் நீ தப்பாக ஃபீல் பண்ணுற மாதிரி, நீ கஷ்டப்படுற மாதிரி நான் பேசிட்டேன். அதுதான் இங்கே பிரச்சனை. இப்போது என்னால் உங்ககிட்ட பேசாமல் இருக்க முடியாது. நீ எப்பயும் போல் நான் சின்ன தான் நோண்டிகிட்டே இருக்க கேட்டே இரு. நான் சொன்னது தப்பு, சரியா? என்னை மன்னிச்சிரு. நீ இப்போ பேசணும்ல, என்கிட்ட பேச மாட்டேங்கிற. கோவமாக இருக்கியா? உனக்கு தான் கோவமே வராது என்கிட்ட, அப்புறம் என்ன? சோகமாக மூஞ்சி தூக்கி வச்சுக்காத. அட்லீஸ்ட் கோவமாச்சு இரு. அடி, குத்து, திட்டு, அது கூட சரிதான். பிகாஸ் ஐ டிசர்வ் தட். என்னென்ன பேசுனேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் திட்டு, நல்லா பேசு, கேட்டுக்கிறேன், உட்காந்து பொறுமையாக கேட்குறேன். ஆனால் அழுதுறது கோல்டு வந்துருச்சா பேபிக்கு? கண்ணத்தோட இங்கே பாரு, நீ தேம்பி அழுதுறது உனக்கு கோல்டு தான் வந்திருக்கு வழக்கம் போல். நம்ம போக வேண்டாமா? போகணும்ல, தலையாட்டுற அப்புறம். கண்ணத்தோட பிளாங்கெட் வேணுமா? ஏதாச்சும் டேப்லெட் தேவையில்லையா? காலையில் தானாக சரியாயிருமா? வேணா வாட்டர் வச்சு தரவா? ஸ்டீம் பண்ணி கொஞ்ச நேரம் ஆவி பிடிச்சிட்டு தூங்க, சரியாயிரும் காலையில். போதும், அழாத. ஐம் சாரி. அழுதுட்டு சரிக்கிற பாரு. நீ அழுதா பாரு, உனக்கு சளி பிடிச்சிடும். எனக்கு அதுதான் ரொம்ப லேட்டாக ரியலைஸ் ஆச்சு. அது இல்லைன்னா வந்திருக்க மாட்டேன். திருப்பி சண்டை போடாத, தயவு செஞ்சு சண்டை போடாத. அந்த மாதிரி ப்ளீஸ், காலில் விழுகிறேன். இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுற மாதிரி என்ன பேசாத. உனக்கும் தெரியும் நீ பிரச்சனை பண்ணி வம்பளுக்கிறதா பேசுகிறேன்னு எனக்கு புரியுங்கிறது உனக்கு தெரியும். புரியுதா? நம்ம ஒரு எக்ஸ்ட்ரீமான அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள கப்புள்ஸ். உலகத்தில் இந்த மாதிரிலாம் கப்புள்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. அந்த கம்மியாக இருக்கிற கவுண்டில் நம்ம 2 பேரும் ஒரு ஆளுங்க, சரியா? அதனால் ப்ளீஸ் பி ஹியூமன், பிஹேவ் லைக் அ ஹியூமன். ஓவராக உருட்டா, சரியா? இதுதான் சான்ஸ்னு சொல்லிட்டு நல்லா நச்சு எடுக்காத. நீ பண்ணு, அராஜகம் பண்ணு, ஆட்டம் போடு. நானும் கொஞ்சம் அந்த ட்ராமாவை ரசிக்கிற டயத்தில் பண்ணு. இப்போ நானே கடுப்பில் இருக்கேன் பேபி, சரியா? பட் நம்ம டூருக்கு போகிறோம், கன்ஃபார்ம் பண்ண தானே கூப்பிட்டா. அவங்களுக்கு மெசேஜ் போடுறியா? ஆல்ரெடி போட்டுட்டியா? எப்போ போட்ட? இப்போவா? எப்போ போட்ட? 10 minutes அக்கௌண்ட் காட்டுது. ஓ, நான் அந்த கதவை தட்டி உள்ளே வருவான்னு கேட்டப்போ உனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக எல்லாம் ஓகே தான். நான் அப்போவே வாவ், ஸோ மச் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் டைனமிக்ஸ் வி ஹேவ் புட் டுகெதர். இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஆச்சரியம் தெரியுமா? எத்தனை கப்புள்ஸ்க்கு இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடும் ஒரு புரிதல். நான்லாம் ஒன்றும் அழுகலைப்பா. ஒன்று அழ வச்சுட்டேன்னு நான் வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். இப்போ பரவாயில்ல, நான் ஓகே. இல்லை, நீ ரெஸ்ட் எடு. உண்மையிலே உனக்கு சரியாயிருமா? காலையில் தூங்கி எந்திரிச்சா இந்த சுடுதண்ணி வச்சு தர வேண்டாமா? அப்போ ஐம் சாரி. நான் ஒரு 10x சாரி சேர்த்து சொல்கிறேன். பட் இப்போதைக்கு எதுவும் ட்ராமா போடாத. ஐமீன், இப்போ நான் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுற மூடில் தான் இருக்கேன். நீ அப்போவே சாயந்தரம் கூப்பிட்டப்போ இந்த பிரச்சனை மூடில் இல்லை. பட் இருந்தாலும் ஐ எம் வெரி டயர்ட் பேபி. உன் பக்கத்தில் நான் அப்படி சைலண்ட்டாக படுத்துக்கிறேன். நீனும் அமைதியா உன்னோட மூக்கு சிந்துற கரிச்சிப்பை பிடிச்சிக்கிட்டே தூங்கு. பக்கத்தில் வராத, எனக்கு சளியை ஓட்டி விட்டுருவ நீ.
சாரிடி. வா 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 வா. பிடிச்சிக்க, கட்டி பிடிச்சிக்க. அழகு. சரி 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 சரி. மனுஷ்டியா? இந்த பேபி மனுஷ்டியா? என்னோட பேபி இந்த பேபி மன்னிச்சிருச்சா? ஓகேவா? அப்பா என்னோட சின்ன அதை பிடிச்சிட்டேனாலே நம்ம சண்டை சரியாயிடுச்சுன்னு அர்த்தம். இங்கே பிடிச்சி இப்படி ஒரு ஆட்டோ ஆட்டாத. சரி ஓகே. இங்கே பாரு, நான் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்க. நீ பேசாமல் இருந்தால் ரொம்ப குயிக்காகவே என் லைஃப் எம்டி ஆகுது. அது உனக்கு தெரியும். அப்போ நான் அதை சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் ஐ வேல்யூ மோர் தேன் யூ திங்க் தட் ஐ வேல்யூ யூ. புரியுதா? இது வார்த்தையால் சொல்லும் பொழுது சம்டைம்ஸ் இட் பிகம்ஸ் அ ரீஅஷூரன்ஸ் ஃபார் யூ. ஐ பிலீவ் இட் இஸ் அ குட் மெக்கானிசம். வி நீட் டு சே தட் குவைட் ஆஃபன். நீனும் அப்பப்போ இந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணால் எனக்கு சொல்லு, சரியா? மனசில் நினச்சா எல்லாம் தெரிஞ்சிடும்னு சொல்லிவிட்டு கூடவே தானே இருக்கும், இத்தனை வருஷமாக இருக்கும்னு சொல்லிட்டு வார்த்தையில் சொல்லாமல் விட்டா ரொம்ப தப்பு. அப்பப்போ சொல்லணும், புரியணும், ஞாபகப்படுத்தணும். பிகாஸ் எண்ட் ஆஃப் த டே ஆர் ஜஸ்ட் ஹியூமன்ஸ். வி நீட் லவ், அஃபெக்ஷன், எவ்ரிதிங். இல்லை, அஃப்கோர்ஸ் அட்டென்ஷன். நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நான் நறுக்குன்னு கடிச்சிடுற மாதிரி பேசாமல் இருக்க முயற்சி பண்ணுறேன், சரியா? அப்படி நான் பேசினேன்னா எனக்கு வேறு ஏதாச்சும் வித்தியாசமாக பனிஷ்மெண்ட் கொடு. ஓகே, நான் பேச மாட்டேன் உறுதியாக அப்படின்னு சாமி சத்தியம் பண்ணுற அளவுக்கு நான் ஒன்றும் சூப்பர் ஹியூமன் கிடையாது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் தவிர்க்கிறேன். அந்த இடத்துல வாயை மூடிக்கிறேன், கொஞ்சம் அப்படியே அமைதியாக இருக்கேன். அந்த சமயத்தில் உனக்கிட்ட நான் ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கிறேன், ப்ளீஸ். நான் அப்படி நல்லா நீ பேசிகிட்டு இருக்கும்பொழுது கொஞ்சம் சரியாக பேசலைன்னா கொஞ்சம் எனக்கு கேப் கொடு, அட்லீஸ்ட் ஃபியூ ஹவர்ஸ், சரியா? நானே திரும்பி உனக்கு ஃபோன் பண்ணுறதோ இல்லை நேரில் வரதோ எதையோ பண்ணிடுவேன். சரியா? புரிஞ்சிருச்சா? என் பேபிக்கு எல்லாமே புரிஞ்சிடும். சரி, படுக்கலாம், தூங்கு. ஏன் நானும் படுத்துக்கிறேன், ஒன்று வச்சுட்டேன்ல. குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ்.